நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு மேலுங்கட்டும், வாழ்க்கை இனிமையாக இருக்கட்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கட்டும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை அமையட்டும். உங்கள் தொழில் எல்லாம் மிகவும் சிறப்பாக அமைந்து எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். 27/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 1:45 மற்றும் 2:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 3:32 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 7:07 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:07 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:07 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் மேஷம் ராசினியர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறட்டும். இன்று சமூக பொறுப்புகளில் நீங்க அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று நிலைமைகள் அனைத்தும் சீராக இருக்க குடும்பத்துடன் நேரம் செலவிடுவீர்கள். வாகனத்தில் செல்லும்போது பொறுமையாக சென்று வர வேண்டும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். எந்த ஒரு வேலையும் நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். முக்கியமாக பிள்ளைகளின் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். பயம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம், சந்தேக பார்வை வேண்டாம். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். இன்று படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு, விநாயக பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. இன்று நீங்க விரைவாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பரணி சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கிருத்திகை கண்டிப்பாக முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ரிஷபம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. எதிர்பார்த்த வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். உங்களிடம் பலரும் அன்பு பாராட்டுவார்கள். மனசுக்குள் புதிய உத்வேகம் பிறக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் ஒரு பக்கம் வரக்கூடுங்க.
மனசுக்குள் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அவ்வப்போது பய உணர்வு ஏற்பட கொடுங்க. தூக்கம் கொஞ்சம் குறையலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். அடுத்தவுடன் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கவனமாக இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. முழுமையான இறை வழிபாடு மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ரிஷபராசினியர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகட்டும். காரியங்கள் கைகூடட்டும். குடும்பத்தில் இனிமையான தருணங்கள் அமையட்டும். கடன் பிரச்சனைகள் திருந்து வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். பெண்கள் நேர்மையுடன் செயல்படுவர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். நன்மையான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. என்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக கூட்டும். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பயம் வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி எண்ணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் விநாயகர் சதுர்த்தி என்பதினால் விநாயகர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று நீங்க விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனம் இருக்கட்டும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த இனிய நாளை சந்தோஷமாக கொண்டாடி மகிழுங்கள். ரோகிணி எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மாலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மிருக சிரிஷம் என்று கனவுகள் நனவாக கொடுங்க. நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு எதிரும் வெற்றி பெறுவீர்கள். சமூக அக்கறை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுடைய மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நினைப்போடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். உங்களின் நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பயனறிந்து பேசுவது நன்மை கொடுக்கும். தொழிலில் நினைவை பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். சீரான அளவில் பணவரவேற்க கொடுங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுவது நல்லது. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மற்றவரிடம் நிதானமாக இருக்க வேண்டும். கவனமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீண் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இயக்க வேண்டும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று மிதுனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகட்டும். செல்வம் கூடட்டும். கடன்கள் யாவும் தீர்ந்து வாழ்க்கையில் நிம்மதி பெருகட்டும். என்று காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் இன்று விநாயகர் சதுர்த்தி என்பதினால் விநாயகர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். நட்பு வட்டம் விரிவடை கூடும். வெகுநாள் லட்சியம் கை கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்துடன் இன்று நேரம் செலவிடுவீர்கள். என்று உங்களுடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பட்டக்குறை தொட்டக்குறை எல்லாம் சரியாகிவிடக் கொடுங்க. மனம் இன்று வலிமை அடையக்கூடும். நேரம் காலங்கள் பாருங்கள். மனதை பொறுமையாக செயல்படுத்துங்கள். அலட்சியம் வேண்டாம்.
புனர்பூசம். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வேக வேகமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பயம் வேண்டாம். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் இன்று வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். சமூக பொறுப்புகளை மேற்கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானத்தில் நடப்பது நல்லது. உங்கள் செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும். வெகு நாள் லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கக்கூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மற்றவரிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காரியங்களில் மெத்தனமான போக்கு ஏற்படக்கூடும். துணிந்தெடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். எதிரிகள் யார் என்பதை கண்டறிந்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்ற கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். இந்த நல்ல நாள்ல நீங்க எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று பணி சுமை கொஞ்சம் இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி சரி கட்டுவது என்று புரியாத புதிராக இருக்கும். பேச்சை குறைத்துக் கொண்டாலே காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்லவைகளும் நடைபெற கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும். செல்வாக்கு கூடட்டும். கடன்கள் அனைத்தும் அடைபட்டு உங்கள் வாழ்க்கையில் இனிமை பெருகட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று எல்லோரிடமும் நிதானமாக பழக வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நல்ல நாளில் நீங்க இறைவனை வழிபடுங்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். பூசம். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. நம்பிக்கையில் நடைபெறும் நாட்களுக்கு கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை இன்றி ஏற்படக்கூடும். மகத்துவமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம். இறைவனை முழுமையாக நம்புங்கள். எந்த ஒரு வேலையிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று அடுத்தவரிடம் விவாதம் பேச வேண்டாம். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பழிக்க கொடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும். செல்வாக்கு கூடட்டும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும். பயப்பட வேண்டாம். இன்று இந்த நாளை நீங்க குடும்பத்தாருடன் செலவழிப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவது மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். தைரியத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் குடும்பத்தாரிடம் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். உங்கள் பேச்சில் வசீகரம் ஏற்பட கொடுங்க. புதியவர்கள் நட்பாக இருக்கக்கூடும். அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூல காரணி பலம் பெற கொடுங்க. உபரி பண வருமானம் கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் செயல்படுவீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். மனதில் இருந்த கவலை நீங்குங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எளிமையாக பணிகளை மேற்கொள்வீர்கள். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. வழக்குகளை நல்ல தீர்ப்பு ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் என்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி வருவீர்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள்.
அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி மிக சிறப்பாக அமையுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். நடைபெறுகின்ற காரியம் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பய உணர்வு வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சூழல்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. குடும்பத்தாரிடம் கவனமாக பேசுவது மிக நல்லது. பூரம் சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருங்கள். அதுவே வெற்றியை கொடுக்கும். உத்திரம் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று நீங்க யோசித்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்குங்க. மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கை எடுக்காமல் செயல்படுங்கள். அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்வாக்கு மிக்க சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிவுகளை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. கன்னி ராசினியர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனோபயம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட கொடுங்க. என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். செல்வாக்கு முக்கிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்கள் இருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வீர்கள். பேச்சில் உங்களுக்கு வசீகரம் மிகுந்து காணப்படக்கூடும். சிலர் உங்களுடைய நல்ல செயலை பரிகாசம் செய்வார்கள். பெண்கள் என்று பேசும்பொழுது இனிமை வேண்டுங்க. வேண்டாத வழிகளை ஈடுபட வேண்டாம். சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். மன வருத்தமும் இருக்கத்தான் செய்யும். குடும்ப உறுப்பினர்களுடன் பார்த்து பக்குவமாக பழக வேண்டும். தேவையில்லாத விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். என்று நீங்க புதிய பரிமாணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். எல்லாம் சரியாகி விடக்கூடும். என்று மாணவர்கள் அடுத்து விடும் விவாதம் எதுவும் பேச வேண்டாம். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். என்று கன்னி ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட கூடட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் தொழில உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். புதிய வீடு கட்டுவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். சிரமங்களை இன்று நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபார நெருக்கடிகள் சரியாக கொடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். அஸ்தம் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னெடுத்து கொடுக்கும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை நீங்க ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்க கூடட்டும், மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கட்டும், காரியங்கள் ஓரளவு கைகூடி கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கட்டும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். இன்று உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாற்றங்கள் ஓரளவு கைகூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னெடுந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த நாளை நீங்க மன அமைதியுடன் வழிநடத்த வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லதொரு முடிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிரமமான வாழ்க்கையிலிருந்து தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் எண்ணம் செல்லும். செயல்களில் உத்வேகம் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும். பெண்களுக்கு இன்று எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். தெளிவான முடிவெடுங்கள். காதலை விட்டு கொடுத்து செல்லுங்கள், வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை விரிவாக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் சதுர்த்தி என்பதினால் விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். நேர்மையுடன் காணப்படுவீர்கள். நியாயமுடன் நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். மகிழ்ச்சியுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சுவாதி. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அன்புடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். இன்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எளிமையாக பணிகளை நீங்க ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. இந்த நாளை நீங்க சந்தோஷமாக வழிநடத்தி செல்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகட்டும். கடன் பிரச்சனைகள் தீரட்டும். சந்தோஷமான வாழ்க்கை அமையட்டும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப வெற்றிகள் குவியட்டும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் சிறந்து விளங்க கொடுங்க. சிரமமான சூழல் கண்டிப்பாக மாறும். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரும் வியக்கம்படி நடந்து கொள்வீர்கள். கடந்த கால சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். செயல்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி பெற கூடுதலாகவே பணிபுரிவீர்கள். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடுங்க. விஷ பிராணிகளிடம் விலகி இருப்பது நல்லது. என்று உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுமானவரை பயணத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கும். புதிய நபரிடம் நின்று கவனமாக நீங்க பேச வேண்டும். உறவினர்கள் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பு இருக்கக்கூடும். வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஏற்றுமதி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிக்க முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று
மட்டற்ற மகிழ்ச்சி கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகப் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை சுமூகமாக செய்து முடிப்பீர்கள். விஷப்பிராணியிடம் விலகி இருப்பது நல்லது. கடந்த கால சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். கூடுமானவரை எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அனுஷம். குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். தெளிவான சிந்தனை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மனம் கண்டிப்பாக மயங்க கொடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கேட்டை. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். மனம் இன்று அலைபாய்ந்து கொண்டிருக்கும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இன்று உங்களுக்கு மன நிம்மதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தனுசு. தனுசு ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறட்டும், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியாக இருக்கட்டும். இந்த இனிய நாளை நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். நடைபெறுவதைக் கண்டு கவலைப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மையாக இருக்கட்டும். பயப்பட வேண்டாம். புகழ்ச்சிக்கு செவி சாய்க்க மாட்டீர்கள். மனம் விரும்பும் விதத்தில் வாழ்க்கை இருக்கக்கூடும். செயல் நிறைவேற கடுமையாக முன்னேற்றம் இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்படுகின்ற குளறுபடிகளை சரி செய்து விடுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. தயவு செய்து பயம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். போராட்டமான வாழ்க்கை கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்குங்க. என்று யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். பயம் வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகப் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானம் இருப்பது நல்லது. மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். குளறுபடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விரைவாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். சரியான வாழ்க்கையை இன்று நீங்க தேர்ந்தெடுப்பீர்கள். நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராடும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். மனக்கவலை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வேலை வாய்ப்புகளை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். குளறுபடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியுங்க. இன்று உங்களுக்கு செல்வாக்கு மிக நாளாக இருக்கக்கூடும். கூடுமானவரை இன்று நீங்க பயணத்தை தவிர்ப்பது மிக நல்லது. உத்திராடம். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள்.
வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று துல்லியமாக கணிப்பீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. சில பொருட்கள் தொலைவதற்கான சூழல் இருக்கும். அதனால் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக வேலைபளு மனசுக்குள் சஞ்சலத்தை கொடுக்கும். நண்பரின் ஆலோசனை நம்பிக்கையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராக இருக்குங்க. எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதில் தாமதம் இருக்கும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். குடும்ப கஷ்டம் கண்டிப்பாக தீரும். கடன் தொல்லை கண்டிப்பாக நீங்குங்க. வாழ்க்கையில் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் தைரியமாக இருப்பது நல்லது. மற்றவர்கள் முன்பு கொஞ்சம் கோபப்படுவீர்கள். பண வரவு காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் எளிமையாக தீர்த்துவிட முடியும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். தகராறுகளில் நல்ல முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று மகர ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் செல்வம் பெருக்கட்டும், செல்வாக்கு கூடட்டும், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை அமையட்டும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று அதிகப்படியான பணி சுமை இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கூடும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் வரக்கூடும். புகழ்ச்சிக்கு இன்று நீங்க விரும்ப மாட்டீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். குளறுபடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கொஞ்சம் பணம் கடன் பெறுவீர்கள். இன்று நீங்க ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். திருவோணம். திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பு கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று கண்டிப்பாக செய்வீர்கள். சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வீண் விரயம் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவிட்டம். குடும்ப பொறுப்புகள் கொடுங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. கொஞ்சம் தியானம் தெய்வ வழிபாடுகள்ல நம்பிக்கை கொள்ளுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். சிரமங்களை ஓரளவு குறைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. திகைப்பு தந்த பணியை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு உற்பத்தி விற்பனை சீராக இருக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. சமயத்திற்கேற்ப கருத்துக்களை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். வீண் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உங்களுடைய முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. தொழில் வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். நம்பிக்கையுடன் போராடுங்கள், வெற்றி நிச்சயம். கும்பம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படட்டும். முக்கியமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான தருணங்கள் அமையட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும்.
நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கூடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும். சதயம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. மனக்குறைவு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. உடைய விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி என்று உங்களுக்கு எதிலும் எளிமை கூடிவிடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. அற்புதமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிந்தனை வளம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இந்த அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சொந்த பந்துகள் வருகை என்று இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வது மிக சிறப்பு. இன்று நீங்க ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக்கப்பட்டுவிடும். பேச்சில் மட்டும் நிதானத்தை கண்டுபிடியுங்கள். பொறுமையாக இருங்கள். இன்று எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கக்கூடும். நல்லூரின் நட்பு எளிமையாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரமும் செழித்து வளரக்கூடும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரும் அளவில் மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சரியான நேரத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தது கூட கண்டிப்பாக சரியாகும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் கிடைக்குங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்குங்க. தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வருவாயை உயர்த்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் சுயமரியாதை வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடுங்க. பெண்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். இன்று மீனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகட்டும். எல்லா வகையிலும் வெற்றி ஏற்பட கூடட்டும். குடும்பத்தில் நிம்மதி பெருகட்டும். முக்கியமாக கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உடைய மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்படட்டும். இன்று செல்வமிக்க நாளாக இருக்கட்டும் என்று மட்டுமில்லை, என்றும் நல்லதாகவே அமையட்டும். இன்று காதலில் மட்டும் நெருக்கடிகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாக கூடுங்க. நல்லவைகள் தேடி வரக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுட்டுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி உன்னுடைய உணர்வுகளுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள். இருந்தாலும் முன்கோப்பத்தை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் ஜெயிக்குவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேச்சுக்களை குறைத்து பேசுங்கள். உத்திரட்டாத்தி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட கொடுங்க. சிரித்த முகமும் அழகும் கண்டிப்பாக கூடும். மன வலிமை உண்டாக கூடும். சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்க கொடுங்க. லட்சியம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். பயம் வேண்டாம். ரேவதி அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். பண்புடன் நடந்து கொள்வீர்கள். குளறுபடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பேச்சுவார்த்தைகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமாக எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். சாதனை புரிவதற்கான சூழலும் வெளிப்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. சமயத்திற்கு ஏற்ப கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு முடிவு வேண்டாம். தயவு செய்து விட்டுவிடுங்கள். சுகபோக வாழ்க்கையை நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கு அமைதியான மனநிலையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்குங்க. பயப்பட வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.